Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல மேட் 25th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first Eastern Regional Agriculture Conference 2026 was organized in which city? அதாவது 2026 ஆண்டுக்கான கிழக்கு மண்டல வேளாண்மை மாநாடு எந்த நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி புவனேஸ்வர். Ministry of Agriculture and Farmers Welfare தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ஃபார்மர்ஸோட இன்கம் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மில்லியன் மைன்ஸ் டெக் பார்க் வாஸ் இனாகிரேட்டட் இன் விச் சிட்டி? அதாவது மில்லியன் மைன்ஸ் டெக் பார்க் எந்த நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அகமதாபாத். டெக்னாலஜி, இனோவேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல குஜராத்தோட ரோலை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டெக் பார்க் இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. Next, which country conferred the Royal Order of the Polar Star, Commander Grand Cross Honor on Prime Minister Narendra Modi? அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற கௌரவத்தை எந்த நாடு வழங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்வீடன். டிப்ளமசி, இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல ஃபாரின் லீடர்ஸோட கான்ட்ரிபியூஷனை ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்வீடன் கவர்மெண்டால வழங்கக்கூடிய ஹையஸ்ட் ஹானர் தான் இந்த ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார். இப்போ இந்த ஹானரை ஸ்வீடன் கவர்மெண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், மெட்ரோ மண்டே வாஸ் லான்ச்ட் பை விச் கவர்மெண்ட்? அதாவது மெட்ரோ திங்கள் பிரச்சாரத்தை எந்த அரசு தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டெல்லி. ஃபியூயல் கன்சர்வேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் சிட்டிசன்ஸ் மத்தியில பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூசேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் டெல்லி கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஷீமார்ட் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது ஷீமார்ட் முன்முயற்சியை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அதாவது ஊரக வளர்ச்சி துறை தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஷீமார்ட் அப்படின்றதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர்ஸ் மார்க்கெட்டிங் அவென்யூஸ் ஃபார் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். விமன் லெட் என்டர்பிரைசஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ரூரல் இன்கம் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 5th ஏசியா கப் பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் 2026 வில் பி ஹெல்டட். அதாவது 5வது ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோவா. 2026 ஜூன் 21 இருந்து ஜூன் 27 வரைக்கும் நடக்க போற இந்த ஈவெண்ட்டை பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஹூ ஹஸ் வன் த மென்ஸ் இட்டாலியன் ஓபன் டைட்டில் 2026? அதாவது இத்தாலிய ஓபன் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜென்னிக் சின்னா. ஃபைனல்ஸ்ல காஸ்பர் ரூட 6-4, 6-4 செட் டிஃபரன்ஸ்ல டிஃபீட் பண்ணதன் மூலம் ஜென்னிக் சின்னா இந்த ஒரு டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், நேஷனல் ஏஐ டாக்டர்ஸ் மிஷன் ஹஸ் பீன் லான்ச்ட். அதாவது தேசிய ஏஐ மருத்துவர்கள் இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. அக்ராஸ் த கண்ட்ரி டயக்னாஸ்டிக் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் பேஷண்ட் கேரை ஸ்பீடப் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் 79th வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி 2026? அதாவது 79வது உலக சுகாதார பேரவையை எந்த நாடு நடத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்விட்சர்லாந்து. ஸ்விட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவால தான் இந்த ஒரு ஈவெண்ட் நடந்து முடிச்சிருக்கு. இந்த ஈவெண்டோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஷேப்பிங் குளோபல் ஹெல்த் அ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் டெக்னாலஜி டிரைவன் மானிட்டரிங் போர்ட்டல் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பத்தால் உந்தப்பட்ட கண்காணிப்பு இணையதளத்தை எந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கர்நாடகா. மெடிசன்ஸ் அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸோட குவாலிட்டியை ட்ராக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். First, Public Health Emergency of International Concern was issued by which organization? அதாவது பொது சுகாதார அவசர நிலை என்பது எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி WHO. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் அதை இஷ்யூ பண்றாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் மூலமா தான் இது ஒரு கன்சர்ன் டிக்ளேர் பண்ணப்படுது. இப்போ ரீசெண்டா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோலையும் அதே ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய உகாண்டா இந்த 2 கண்ட்ரிலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய எபோலா அவுட் பிரேக்னால இந்த 2 கண்ட்ரிஸையும் இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் டிக்ளேர் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஹெல்த் வந்து இன்டர்நேஷனல் பப்ளிக் ஹெல்த் ரிஸ்கா மாறுறப்போ ஒரு குவாடினேட்டட் குளோபல் ஆக்ஷன் தேவைப்படுறப்போ தான் அந்த ரீஜியனை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்னா டிக்ளேர் பண்றாங்க. Next, National One Health Mission is the nodal agency of which organization? அதாவது தேசிய ஒரு சுகாதார இயக்கத்திற்கு எந்த அமைப்பு ஒருங்கிணைப்பு முகமையாக உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ICMR. அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் தான் இதுக்கான நோடல் ஏஜென்சியா இருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் 2024 தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த மிஷனோட 5th சயின்டிபிக் ஸ்டேரிங் கமிட்டி மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. எதுக்காக இந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி குவாடினேட்டட் டிசீஸ் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் வேரியஸ் செக்டார்ஸ்ல ஹெல்த் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், PM ஸ்ரீ ஸ்கீம் இஸ் அசோசியேட்டட் வித் விச் செக்டர்?
அதாவது பிஎம் ஸ்ரீ திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஜுகேஷன். இப்போ ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை வெஸ்ட் பெங்கால்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இதுல பிஎம் ஸ்ரீ ஸ்கீமோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதம் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், டிஜிட்டல் லேர்னிங், மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹோலிஸ்டிக் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட அலைன் பண்ணி 14,500 மாடல் ஸ்கூல்ஸை டெவலப் பண்றதுக்கான சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம். நெக்ஸ்ட், ஸ்மைல் மிஷன் இஸ் அ ஜாயிண்ட் ஸ்பேஸ் மிஷன் பிட்வீன் விச் 2 countries. அதாவது ஸ்மைல் திட்டம் என்பது எந்த நாடுகளின் கூட்டு விண்வெளி திட்டமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி யூரோப் அண்ட் சைனா. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சைனா அகாடமி ஆஃப் சயின்சஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மைல் மிஷனோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் விண்ட் மேக்னடோஸ்பியர் அயனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர். சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் சோலார் விண்ட்ஸ்ல இருந்து நம்மளுடைய பிளானட்டான எர்த்தை ஒரு இன்விசிபிள் மேக்னெட்டிக் ஷீல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த இன்விசிபிள் மேக்னெட்டிக் ஷீல்ட பத்தின ஸ்டடியை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. பூமியில இருந்து 1.21 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு மேல எர்த்தோடைய நார்த் போல்ல இருந்து தான் இந்த ஒரு மிஷன் ஆப்ரேட் ஆக போகுது. எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், இன்சிட்டு அப்சர்வேஷன்ஸ்க்காக 4 சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இந்த மிஷன் கேரி பண்ணுது. எர்த்ஸ் மேக்னடோஸ்பியரோட ஆக்ஷனை எக்ஸ்ரேல கேப்சர் பண்ற ஃபர்ஸ்ட் மிஷன் இதுதான்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், இன்ஸ்பேஸ் இஸ் அன் அட்டானமஸ் ஏஜென்சி அண்டர் விச் டிபார்ட்மெண்ட். அதாவது இன்ஸ்பேஸ் என்பது எந்த துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இதுல இன்ஸ்பேஸோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். இப்போ ரீசெண்டா இந்த இன்ஸ்பேஸ்க்கு கீழே இட்டாலியில இருக்கக்கூடிய வெனிஸ்ல ஒரு ஸ்பேஸ் மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல 9 இந்தியன் ஸ்பேஸ் டெக் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனை ப்ரொமோட் பண்ணி அதை ரெகுலேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஆயுஷ் அனுதான் போர்ட்டல் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி. அதாவது ஆயுஷ் அனுதான் போர்ட்டலை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். அதாவது ஆயுஷ் அமைச்சகம் தான் இந்த ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி ஆயுஷ் தொடர்பான செக்டார்ஸ்ல வேரியஸ் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்க்கான கிராண்ட்ஸ் அதாவது ஃபண்ட்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த போர்ட்டலோட மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் ரிலேட்டட் ப்ராசஸ் உடைய டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், அக்கௌண்டபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை பூஸ்ட் பண்றதுக்காகவும், ஈஸ் ஆஃப் ஆக்சஸை சப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், டீம் இனிஷியேட்டிவ் இஸ் அ சப்ஸ்கீம் அண்டர் விச் ப்ரோக்ராம். அதாவது டீம் முன்முயற்சி என்பது எந்த திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு துணை திட்டமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி RAM ப்ரோக்ராம். NSIC அதாவது நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டீம் இனிஷியேட்டிவ் உடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் எனேபிள்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங். RAM ஸ்கீம் அதாவது ரைசிங் அண்ட் ஆக்சலரேட்டிங் MSME பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி ஆன்போர்டிங், கேட்டலாகிங், பேக்கேஜிங், லாஜிஸ்டிக்ஸ், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல எண்ட் டு எண்ட் இ-காமர்ஸ் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பிரிக்ஸ் யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் 2026 ஹெல்ட் அட். அதாவது 2026 பிரிக்ஸ் இளைஞர் தொழில் முனைவோர் செயற்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இண்டோர். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் தான் இந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங்கோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. அக்ராஸ் த வேர்ல்ட் பிரிக்ஸ் நேஷன்ஸ் மத்தியில யூத் லெட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும், இனோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், who has been appointed as the chairperson of the committee on empowerment of women. அதாவது பெண்களுக்கான அதிகாரமளித்தல் குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரகுபதி புரந்தேஸ்வரி. லோக்சபா ஸ்பீக்கரான ஓம் பிர்லா அவர்கள் தான் இந்த ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. இந்த கமிட்டியில டோட்டலா 28 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 18 பேர் லோக்சபால இருந்தும் 10 பேர் ராஜ்யசபால இருந்தும் இந்த மெம்பர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. Next, who became the first women officer in the Indian Air Force to earn CAT-A QFI certification. அதாவது இந்திய விமானப்படையில் CAT-A QFI சான்றிதழ் பெற்ற முதல் பெண் அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சானியா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஜூனியர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஹைலி ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ்க்கு வழங்கக்கூடிய ஹையஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் கிரேடிங் சர்டிபிகேஷன் தான் இந்த CAT-A QFI சர்டிபிகேஷன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரை TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.